அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகனை எந்த ராசிக்காரர்கள் அடிக்கடி சென்று வணங்கினால் யோகம் தரும் அப்படின்றதாங்க இந்த வீடியோ தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய முருகப்பெருமானுடைய பக்தர் அவங்க வீட்டுல உள்ள இந்த ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானை போய் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களுக்கு எந்த வேண்டுதல் நிறைவேணுமோ உடனே போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வந்துருவாங்களாம். ஏன்னா திருச்செந்தூர் முருகரை நினைத்த உடனே போய் நம்ம வழிபாடு செய்யணும்னா அது உண்மையிலுமே பெரிய வரங்க. அந்த வரத்தை முருகப்பெருமான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டுல. அவர் சொன்னாரு, கண்டிப்பா அவங்க இந்த ராசிக்காரவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா முருகப்பெருமானை வேண்டிக்க சொல்லுங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையில அவங்க இருந்தாலும் திருச்செந்தூர் முருகன் கட்டாயம் அவங்களுடைய பிரச்சனையை 100% தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட சொன்னாங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்க, எந்த பிரச்சனையில இருந்தாலுங்க கட்டாயமா முருகப்பெருமான ஒரு முறையாவது சென்று வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவும் ராசிக்காரர்கள் அப்படின்ற போது இந்த 3 ராசிக்காரர்கள் முருகப்பெருமான நீங்க போய் தரிசனம் செய்துட்டு வந்தாலே உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவதா உள்ள ராசி பார்த்தீங்கன்னா மேச ராசி நேர்கள். அதே போல நீங்க மேச ராசினா நம்ம எந்த முருகப்பெருமானை வழங்கினாலுமே நம்மளுக்கு பலன் தான். ஆனா நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன். ஏன்னா அனைவருக்குமே இப்ப எல்லாருமே போய் நம்ம வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமான. இந்த ராசிக்காரர்கள் அந்த ராசிக்காரவங்க போய் வழிபாடு செய்யணும் அப்படின்றல. ஆனா இந்த குறிப்பிட்ட ராசியில உள்ளவங்க போய் நம்ம வழிபாடு செய்யல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பலன் இரட்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா பொதுவா எந்த ராசியில இருக்கிறவங்களுமே நீங்க போய் வழிபாடு செய்யலாம். இப்ப அந்த வீடியோ பதிவை பார்த்தாலுமே ஒரு சிலர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஏன் வேற ராசி உள்ளவங்க போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு. ஆனா அங்க பல லட்ச பக்தர்கள் அவங்கவுங்க வேண்டுதலை அவங்கவுங்க போய் வைத்து வழிபாடு செய்துட்டு வராங்க. ஆனா நீங்க இந்த ராசியில இருந்தீங்கன்னா கட்டாயமா போயிட்டு வாங்க. நான் அடிச்சு சொல்றேன், பெரிய மாற்றமே உங்க வாழ்க்கையில வரும். அந்த மேச ராசிக்காரங்க போய் வழிபாடு செய்துட்டாங்க. இரண்டாவதா விருச்சகம் ராசி இருக்காங்க இல்லையா, அவங்க போய் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யலாம். அர்ச்சனை எல்லாம் செய்ய வேண்டாங்க. அங்க அரளிப்பூ தொடுத்தே விற்பாங்க. அதை வாங்கி நீங்க அங்க உள்ளவங்கள்ட்ட முருகப்பெருமான் சன்னதியில போட சொன்னீங்கன்னா அவங்க அந்த மலரை பாதத்திட்ட கொண்டுட்டு போயிட்டு சேர்த்தாடு கூட பாத்தீங்கன்னா அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அர்ச்சனை எல்லாம் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போய் அர்ச்சனை செய்ய போற வழியிலேயே அங்க உள்ள ஐயருங்க பாதியிலே வாங்கி உடைச்சு நம்ம கையிலேயே பைய கொடுத்துருவாங்க. முருகர் அங்க ரொம்ப தூரத்துல பக்கம் அங்க இருப்பாரு, இவங்க முன்னாடியே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க அரளி மலர் கையில வாங்கிட்டு போனீங்கன்னா கிட்ட போய் நீங்க கொடுக்கலாம். கிட்ட போய் கொடுக்கையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசலா இருந்தா வாங்குவாங்க. வாங்கி இன்னொருத்தட்ட கொடுக்கும்போது அவர் கொண்டு போய் உள்ள முருகப்பெருமான் பாதத்துல சேர்த்துருவாரு. அதை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும். நீங்க கொடுத்துட்டோன்னா நீங்க போங்க போங்கன்னு அங்க உள்ள செக்யூரிட்டி அண்ணா சொல்லுவாங்க. ஆனா மலர் கட்டாயமா அந்த சன்னதிக்கு போய் சேர்ந்துரும். அதனால நீங்க அந்த மலர் வாங்கி கொடுங்க. செவ்வரளி பூ திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய போது நீங்க வாங்கி கொடுங்க. இன்னொரு ராசி பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரவங்க போய் முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு வாங்க. கட்டாயமா சொல்றேன், பெரிய மாற்றம் வரும். இந்த 3 ராசிக்காரவங்களும் முருகப்பெருமான அடிக்கடி போய் வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய மாற்றம் வரும். ஏன்னா இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை என்னன்னா உடனே போய் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க. அந்த தொழிலையும் சரி நம்ம அவங்களோட வியாபாரங்களும் பாத்தீங்கன்னா நல்லா நடக்கும். அதே போல எந்த பிரச்சனையா இருந்தாலுமே குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருந்தாலுமே ஒரு சிலர்லாம் டக்குன்னு கிளம்பி முருகப்பெருமான தரிசனம் செய்ய போயிட்டு வந்துருவாங்க. அப்ப குடும்ப பிரச்சனையும் சரியாயிரும். ஏன்னா முருகப்பெருமான் நம்மளை சோதிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். நம்பிக்கையோட நீங்க போய் முருகப்பெருமான வழிபாடு செய்துட்டோங்க. கட்டாயம் பெரிய மாற்றத்தை முருகப்பெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.